வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வேதகணி யோக வித்யாலயா சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது நமக்கு தனாகர்ஷண சங்கல்பம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இந்த 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இப்பொழுது இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி இப்பொழுது நம்ம இந்த விழாவானது இனிதே தொடங்குகிறது. இப்பொழுது நமது பவுண்டர் திரு குணசேகரன் அவர்கள் இப்பொழுது ஆரம்பிப்பார். இதே போதும். நான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஆன்மீக பேராசிரியர்கள், யோகா ஆசிரியர்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இந்த புனிதமான நல்ல தினத்திலே உங்களை எல்லாம் வாழ்த்தி மகிழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரிகின்றன. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த அழைப்பை ஏற்றி வருகை புரிந்திருக்கக்கூடிய வேல்முருகன் ஐயா வாழ்க வளமுடன், சோமன் தம்பி, அம்மா, அனீஸ் குட்டி, செந்தாமரை, வித்யாமா, அம்மா வாழ்க வளமுடன், சந்திரிகா அம்மா வாழ்க வளமுடன், பாலாஜிகம், முத்துலட்சுமி, சித்ராமா, பாண்டியன் ஐயா, சாந்தி சேம்பியன் அம்மா, கஸ்தூரி, ரேவதி அம்மா வாழ்க வளமுடன், ரமேஷ் ஐயா, சிவகாசி, அன்னலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். இவ்வளவுதான் பேரு டிஸ்பிளேல படிக்க முடியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரெட்மில வந்திருக்கிற பேர் யாரும் தெரியல. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. அனீஸ் குட்டி வாழ்க வளமுடன் சாமி. அது ஜெகதாம்பாலிங்க. ஓகே ஜெகதாம் வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பாலையா வாழ்க வளமுடன். வேல்முருகன் பாலம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. யோகமித்ரன் பேசுறேன். எழுது யோகமித்ரன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம பண்ணதை இந்த புத்தாண்டுக்காக இந்த வருடம் நமக்கு தனம் தானியம்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வவசிய தனாகர்ஷண சங்கல்பம் இப்போ பண்ணோம். யோகா டீச்சர்ஸ் எல்லோருக்கும் இந்த தனாகர்ஷண சங்கல்பம் பல நல்கிற வகையில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது நம்ம வேதாத்ரி மகரிஷி நமக்கு என்னதான் ஞானமே அடைஞ்சாலும் கூட நமக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ நீங்கள் நம்மளுடைய தொண்டு அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு பொருள் என்பது நமக்கு வலிமை வேணும். அந்த பொருள் வலிமையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்போ அதை நம்ம பெறுவதற்காக இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம்ங்கிறது சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் மகரிஷி செஞ்சு தான் அவங்க நிறையா அந்த ஆலியாரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எல்லாமே தானமாகவே கொடுத்துருக்காங்க.
அது வந்து மகரிஷிக்காக கிடையாது. அது வந்து ஒரு உலக சமுதாயத்துக்காக, உலக மக்கள்லாம் பயன்பெறுவதற்காக. இப்போ நாம பண்றதும் அப்படிதான். ஸோ அந்த வகையில நம்ம இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய இந்த நம்ம துவங்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்காங்கம்மா? சௌமியம்மா ஜஸ்ட் தம்ஸ் அப். ஓகே. ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கை துணைவியார் எம்எஸ்சி முடிச்சு வேதாத்திரியத்துல முதல்ல அவங்க பட்டம் வாங்கும்போது எனக்கு அதே மேடையில என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து காசக்காரனூர்ல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்களை சந்திச்சு அப்பொழுது நானும் வந்து அட்மிஷன் வந்து போட்டேன். அப்புறம் 2018ல் அந்த எம்எஸ்சி யோகா நானும் முடித்தேன். 18ல் முடிச்ச பிறகு அந்த 19ஆம் வருடம் மகரிஷியோட பிறந்தநாள் தினத்தன்று ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வந்து இந்த வேதக்கண்ணி யோக வித்யாலயா அப்படிங்கிறது அடிக்கல் நாட்டப்பட்டு அன்னைக்கு தான் இது வந்து முதல் பூமி பூஜை போடப்பட்டது. அதன் பிறகு இந்த 2000 அது வந்து தனியாகவே நம்ம சென்டர் நடத்தி வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கட்டடம் வந்து நமக்கு எடுத்து அதில் வந்து வேதக்கண்ணி யோக வித்யாலயா ப்ராப்பராக வந்து நமக்கு சென்டர் பண்ணி நம்ம இந்த சென்டரை வந்து நடத்திட்டு வந்தோம். அதன் பிறகு எனக்கு வந்து குருவாக இருந்தது வேதாத்ரி மகரிஷி, சுவாமி ஓம்கார் ஆனந்தா. ஸோ இவங்களெல்லாம் குருவாக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து யோக மார்க்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். இதில் ஒரு டீம் இந்த வேதக்கண்ணி யோக வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பார்த்தோம்னா அதில் இப்போ நம்ம லிங்க்ல இங்கே இருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆர் பாண்டியராஜ ஐயா, அவங்களுடைய துணைவியார் ஜெகதாம்பாள், செந்தமிழ் செல்வி மற்றும் ரிஷி முருகேஷ், இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதுக்கு கீழே அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபுல்லாக நமக்கு அட்மினாக ராஜ்குமார் ஐயாவும், அகடாமிக்ல வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக பன்னீர்செல்வம் ஐயா மற்றும் பாலாஜி, ராஜம் அக்கா, தாமரை செல்வி, சத்யா, தாமரை செல்வி, இப்படி யோகா ஆசிரியர்களை துணை கொண்டு இந்த யோக வித்யாலயா வந்து நடந்துட்டு இருக்கு. 2021 ஏப்ரல் மாதம் வந்து தவ மையம் வந்து நம்ம அமைச்சோம். வேதக்கணி தவ மையம்னு சொல்லிட்டு காசாக்கரனூர் மண்டலத்துக்கு கீழே வேதாத்திரியத்தினுடைய பாடத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிற வகையில் நம்ம வந்து தவ மையம் அமைச்சோம். அதன் பிறகு தவ மையங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு நம்ம 2022-23 வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது தொடர்ந்து வேதாத்திரியம் பயிற்சியை வந்து நமக்கு ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம மாதம் ஒரு முறை அவங்களுக்கு வகுப்பு வந்து தொடர்ந்து கோர்ஸை வந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அங்கே மட்டும் இல்லை, நமக்கு வேதாத்திரியம் பயிற்சியில் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, காயக்கல்ப ப்ராக்டிஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகத்தாய்வு மற்றும் தியான முறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் காயக்கல்பா கோர்ஸுக்கு வந்து 49 பேர் ஜாயின் பண்ணி 49 பேர் முடிச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 265 பேர் எடுத்து 265 பேர் முடிச்சிருக்காங்க. அகத்தாய்வு 6 பேர் ஜாயின் பண்ணி 6 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 100% எல்லாமே ஜாயின் பண்ணவங்க எல்லாமே அவங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே பிரம்மஞானத்துக்கு போயிருக்காங்க. இந்த தவ மையம் தாண்டி வேதக்கணி யோக வித்யாலயா ஏரியல் யோகா ஸ்டுடியோ நடத்திட்டு பர்மா தெரப்பி மற்றும் யோகா தெரப்பி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தவ மையத்தில் தவம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வேதக்கணி யோக வித்யாலயா YCB லெவல் 3, லெவல் 6, லெவல் 7, UGC டிப்ளமோ என பல்வேறு டீச்சர்கள் சேர்ந்து அதில் படித்தவங்க அதெல்லாம் நீங்கள் தான். இதில் வந்து எனக்கு நிறைய கோர்ஸுகள் நடத்தியிருந்தாலும் கூட எல்லாத்தையும் நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சது கோவிட் டைமில் அப்போதான் ஆன்லைன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன டைம். எல்லாமே லாக்டவுன் வந்தாலும் ஆன்லைனில் வந்து 21 நாள் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு போட்டதில் தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 750 பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் அது 4 நாள் குறைஞ்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து ஆன்லைன் கிளாஸ் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதில் பெருமை மிக்க ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு 3 hour கிளாஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நிற்காம வந்துட்டு இருக்கிறது சந்திரிகாமா நம்ம லைன்ல இருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கிளாஸ்ல டெய்லியும் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. வாழ்க அப்படின்னு சந்திரிகாமா. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து வேற வேற ஃபீல்ட்ல இருக்கும், ஆனால் அந்த கிளாஸ்ல இருந்தே டெய்லி கிளாஸ்ல வர்றதை வந்து சந்திரிகாமா. அப்புறம் வந்து நம்ம யோகா காம்படிஷன் நடத்தியிருக்கோம், யோகா கிளாஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். இதெல்லாம் சும்மா வந்து நம்ம நடத்திருக்கோம். மெயினாக வந்து இப்போதைக்கு நம்ம தெரப்பியூட்டிக் அப்படின்னு வந்த போது நூற்றுக்கணக்கான அன்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வைத்தியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
நம்ம நடந்துட்டு இருக்கிற கோர்ஸ் போக இப்ப நாம நடத்த போற கோர்ஸ் தான் நமக்கு முக்கியமா ஒரு சிலதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். யோகா அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் கம்பெனி. எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒய்சிபி யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு இருக்கோ, அதே போல இன்டர்நேஷனல் லெவல்ல உலக நாடுகள் வெளிநாடுகள்ல வந்து பயிற்சி டீச்சர்ஸ் அப்படின்னு அக்ரிடேஷன் வேணும் அப்படின்னா வெளிநாடுல டீச்சர் ஆகிறதுக்கு யோகா சர்டிஃபிகேட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சர்டிஃபிகேஷன் போர்டு. ஸோ அவங்க வந்து நமக்கு இந்த சர்டிஃபிகேஷன் போர்ட்ல இருந்து ஃபாரின்லாம் போகணும் அப்படின்னா நம்ம இந்த இதுல சர்டிஃபிகேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த சர்டிஃபிகேட் போர்டு வந்து நாம வந்து யோகா அலைன்ஸ்ல வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இன்டர்நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் வந்து வேதக்கணி யோக வித்யாலயந்து ப்ரொவைட் பண்ண முடியும் என்ற ஒரு விஷயத்த வந்து இறைவனோட அருளால் நமக்கு கிடைச்சது. சுவாமிஜி வித்யானந்தா அவர்கள் மூலமாக அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த இந்த யோகா அலைன்ஸ். அதுல இருந்து நமக்கு வந்து RYT 200, RYT 100, RYT 200, RYT 500 3 கோர்ஸ்க்கு நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஒரு 3 மந்த் அதோட சிலபஸ் வந்து கோர்ஸாக வந்து நடத்தப்படும் ரெகுலராக. RYT 500க்கு இன்னும் நம்ம கோர்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம். பட் ஆனால் கோர்ஸ் இன்னும் சிலபஸ் மெட்டீரியல் இன்னும் அந்த அளவுக்கு அவங்க இன்னும் நமக்கு இன்னும் ப்ரொவைட் பண்ணல. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட்டிங். பதஞ்சலி யோக சூத்ரா கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேர்ட் பை வேர்டு சாண்டிங் அண்ட் மீனிங் டீப் அனலைசிஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஒரு 3 மந்த் கோர்ஸ் வந்து நம்ம ஜூன் 21 யோகா டே அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து ஜூன் 21 வந்து திருமந்திரமும் திருக்குறளும் கம்பேர் பண்ணி எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷனுக்காக ஒரு படிக்க போகிறோம். டிடிசி வந்து சில்ட்ரனுக்காக ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸு, ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டலுக்காக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். பர்மா ட்ரைனிங், அக்குபஞ்சர் ட்ரைனிங், ரேக்கி ட்ரைனிங் போன்ற மருந்தில்லா மருத்துவத்தெல்லாம் நம்ம விரைவில் வந்து நம்ம கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுறது நான் நீ அப்படியெல்லாம் கிடையாது. பெரிது புவனம் பெரிது, எது பெரிதுன்னு கேட்டபோது அவையார் சொன்னது மாதிரி தான். எது பெரிது அப்படின்னு கேட்டபோது அவங்க புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியம்மாள் உந்தியில் வந்தி வந்தோன் என்னன்னா ஒரு ஒரு கண்டினியூட்டி சொல்றாங்க. எதுலேருந்து எது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எது பெரியது அப்படிங்கிற இந்த உலகம் தான் பெருசு. இந்த உலகமும் நான்முகன் அவர் படைச்சது. நான்முகன்னா பிரம்மா அவர் படைச்சது. அவரு திருமாலோட வயிற்றுல தொப்புல இருக்காரு. அவரு அலைக்கடல்ல படுத்திருக்கிறாரு. அவரு இந்த கடலே அகத்தியனோட கையில இருக்கு. அகத்தியனும் ஒரு கலையத்துல இருந்து வந்தவர். கலையும் ஒரு மண்ணும் வந்து ஒரு பூமி தான் பெருசா அப்படின்னா பூமியை வந்து ஆதிசேஷன் வந்து தலையில தாங்கிட்டு இருக்கான். அந்த ஆதிசேஷனுங்கிற பாம்பு உமையவாளுக்கு வந்து ஒரு மோதிரத்துல இருக்கு. மோதிரம் வந்து அப்போ உமையவாள் வந்து சிவனுடைய பாதி. அப்ப சிவன் தான் பெரியவனா அப்படின்னா சிவன் வந்து அடியார்களோட உள்ளத்துல இருக்கான். அதுதான் அப்போ இருக்கிறதுலேயே எது பெரியது அப்படின்னா அடியார்களின் உள்ளம் அப்படிங்கிறதுதான். அப்பேற்பட்ட நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கிறது தான் நம்மளுடைய எது பெரியது இந்த உலகத்துல அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் தான். இதுல நான் சேர்த்துக்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலேயே எது பெரிதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு அவையார் கூடயே போனா நம்மளுடைய எண்ணங்கள் தான் பெருசுன்னு சொல்லணும். எண்ணம் எழுவது ஒரு புள்ளியாகும், அது அடங்கி முடிவதோ அகண்டாகாரம். ஸோ நம்ம யாரை நினைச்சு வணங்கினாலும் யாரை நினைச்சாலும் கண்ணை மூடி நினைக்கும் போது அது கடவுளா இருந்தாலும் எண்ணத்துல தான் யோசிக்கிறோம், நமக்குள்ளாரதான். அப்போ நம்ம நினைக்கிற குருவா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், வேண்டுதல் இருக்கட்டும், எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையில தான் இருக்கு. எண்ணமே எல்லையற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இந்த இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதைகளை வந்து ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொன்னேன். வரலாறு என்பது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. இதுல நான் பண்ணது எதுவுமே இல்லை. இதுல எல்லாமே இறைநிலை நல்கிய அருள் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கூட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல சந்திச்சு ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சோம். மீண்டும் சந்திக்கிறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உருவாகும். இந்த புத்தாண்டு தினத்துல மகிழ்ச்சி உருவாக்கணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணேன். அதனுடைய ஏற்பு எடுத்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எனக்கு இந்த யோகா தெரப்பி அப்படிங்கிறத மட்டும் இல்லாம சித்தர்களுடைய அனுகிரகத்தால பர்மா தெரப்பி தொட்டா குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆரம்பத்துல. தொட்டா எப்படி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ம புள்ளிகளை தொட சொல்லி ஆசான்னு சொல்லி கொடுத்தாலும் எனக்கெல்லாம் அழுத்தி நீவனா தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வர்ம புள்ளிகளை ரொம்ப அழுத்திட்டு இருப்பேன். ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா வாசி ஓட்டம், ஆகாஷ் சக்தி, உயிர் சக்தி, அதெல்லாம் நம்ம உயிர் ஓட்டம் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்காது.
தொட்டு பார்த்து அழுத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அனுபவத்துல வர வர தொட்டா குணமாகும் அப்படிங்கிறத, எவ்வளவு நிதானமா தொடணும் அப்படிங்கிறது ஆசான்கள் மூலமா கத்துக்கிட்டு, தொட்டு அனுப்புன போது தொட்டா சரியாயிடுச்சுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்பல. அந்த மாரி நம்பிக்கை இல்லாம இருந்தவனுக்கு நெறைய நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய நெறைய பேர நான் ஹேண்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப புடிச்சு போனது. அதன் பிறகு அந்த வர்மாவ எங்கெங்கெல்லாம் ஆசான்லாம் இருக்காங்களோ, அங்கங்கலாம் போயிட்டு ஒருத்தர்ட்ட இது கத்துக்கிட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள எடுத்துக்கிட்டு ஆசான்லாம் நான் தேடி தேடி போயிட்டே இருக்கேன். ஒரு லெவல் முடிவுக்கு வந்த பிறகு அதெல்லாம் காம்பேக்ட்டா ஒரே இடத்துல ரெடி பண்ணி, நான் பட்ட கஷ்டங்கள் வந்து பல இடங்கள்ல போயி பல ஆசான்கள சந்திக்கிறது, நெறைய பணம் விரயமாகுறது. இதெல்லாம் கழிச்சு ஒரே இடத்துல ரொம்ப ஷார்ட் டைம்ல அதெல்லாம் அதனுடைய அறிவியல் தத்துவங்கள வந்து எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பத்தில இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே வந்து அக்குபஞ்சர் கோர்ஸ் போட்டு படிச்சுட்டு இருக்கேன். புள்ளிகள் ஒண்ணுதான். கையில தொடுறோமா, நீடில்ல போட்டு விடுறோமா, வாசியோடத எப்படி பண்றோம். இத தாண்டி இன்னொன்னு நோ டச், நோ ட்ரக். தொடவும் கூடாது, மருந்தும் கூடாது. அடுத்து வந்து ரெய்கி, ஹீலிங் தெரப்பி இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் கண்ணால பார்த்து நம்ம சினிமால வந்து 7ஆம் அறிவுல அப்படியே கண்ணால பார்த்தா சினிமால மட்டும் பார்த்துட்டா ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது. நாம பார்த்தாலும் ஒர்க் ஆகும். அதனால வந்து அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் கோர்ஸா எடுத்து குடுக்கணும்னு நான் சங்கல்பத்த இந்த நல்ல தினத்துல சங்கல்பம் வச்சுக்கிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 2, 3 மினிட்ஸ்ல வந்து நான் ஒருத்தர அறிமுகப்படுத்துறேன். ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாரி இன்னைக்கு ஒரு சங்கல்பம் இருக்குன்னு சொன்னதுக்கு வந்திருக்காங்க. சென்ற மாதம் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வர்மா தெரப்பி குடுத்தோம். அதனுடைய பலனாக இன்னைக்கு அவங்க மேல மாடியில வந்து உட்கார்ந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தணும், பேச வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் அங்கே அவங்கள கொஞ்சம் பக்கத்துல இங்க வர சொல்லி லைன் வாங்க, வாங்க. உட்காருங்க. அங்க வாங்க நீங்க வாங்க. பாருங்க உங்க மாதிரி என்ன மாதிரி நிறைய யோகா டீச்சர்ஸ் நிறைய தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஹலோ வணக்கம், என் பேர் அங்காயி. நான் நம்ப முடியாம வந்தேங்க, நடக்கவே முடியல, கையில கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வரவும் நல்லா போயிடுச்சுங்க, பணம் ஆயிடுச்சுங்க. நீங்க சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. என் சம்சாரம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. திடீர்னு பண்டிகை 1ஆம் தேதி இருந்து உடம்பு கெட்டு போச்சுங்க. அடிவயிறு வலிக்குது, முதுகுத்தண்டு வலிக்குதுன்னாங்க. அது என்னன்னு தெரியாது, இங்கே வைத்தியம் பார்த்தோம். காசு செலவாகி ரொம்ப சிரமம். இப்போ நடக்கிறதுக்கே இல்லாத ஆயிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து அவர் 3 மாசத்துல சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து ஒரு 1.5 மாசத்துக்குள்ளேயே ஒரு 95% குணம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் எந்த மருந்து தின்னாலும் வேலைக்கு ஆகலையே, எவ்வளோ நான் மாத்திரை சாப்பிடுன்னு கவலைப்பட்டு இங்கே வரவும் இந்த மருந்து தொல்லை இல்லை. ஆணுமத்தில் அவரை நம்பி தான் வந்தோம். அவர் எனக்கு நம்புங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு வாங்கினாங்க. இப்போ பரவாயில்லைங்க, ஒரு 95% பரவாயில்ல, நல்லாயிடுச்சு. அம்மா வந்து இப்பெல்லாம் பேசுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால பேச முடியாது. பேசுறது கூட லைட்டா பேசுறது அவ்வளவு புரிதல் வராது. ஆனா சிரிக்கவும் முடியாது அவங்களால. நான் வந்து ரொம்ப ஜோக் அடிச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஆனா நான் பண்ற ஜோக்கு அவங்களுக்கு மனசுல சிரிப்பு நினைக்கிறது சிரிக்க முடியாது. என்னால சிரிக்க முடியல சொல்லுவாங்க. இன்னைக்கு அங்காயம்மா நல்லா சிரிக்கிறாங்க. வாழ்க்கை நம்ம ரொம்ப நன்றிங்க. உடம்புலாம் குணமாயிடுச்சு. நீங்கெல்லாம் பயப்பட வேண்டாம், வந்து நீங்க பாத்துக்குங்க, வைத்தியம் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் என்ன மாதிரி வைத்தியம் பண்றவங்களா மாற போறாங்க, டாக்டர் ஆக போறாங்க எல்லாரும். ஆனா நம்ப முடியாம நடக்க முடியாம அந்த கை பிடிச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. வரும், எனக்கு குணம் ஆயிடுச்சுங்க. வயிறுல உப்பசமா இருந்தது, இழுத்து பிடிச்ச மாதிரியே இருந்தது. பரவாயில்லைங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா கேக்குறதுக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷங்க, உங்களோட அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க ஐயா கிட்ட வந்துட்டா குணமாகாது எதுவுமே இல்லை, அப்படிதான் நாங்க எல்லாரும் நம்புறோம்.
உங்களோட எவிடென்ட்டா நீங்க சொல்றது, இத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஆமா, சில சமயம் கடவுள் நமக்கு நேர்ல செய்வார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஐயா மூலமா உங்களுக்கு கடவுள் நேர்ல செய்து அவங்க கொடுத்திருக்காருங்கம்மா. கணவரை சரியா வாழ்க அவங்க வளமுடன்மா. இருக்காரு. உங்களுக்கு வந்து சன்னு பேரு தான் மகன். ஆனா அது வந்து ஒரு கொட்டப்புள்ள மாதிரி. சரவணன் பேரு. எங்க சர- பையனே இல்லைனாலும் வேலைக்கு ஆகாதுங்க எனக்கு. ஸோ 1.5 மாசமா நம்ம சொல்ற அன்னைக்கெல்லாம் கரெக்டா இன்னைக்கு கூட்டின்னு வரேன்னா அந்த டைம் கரெக்டா கூட்டு வந்துருவாரு. கூட்டு வந்து என்னென்ன மருந்து கொடுக்கணும், என்னன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதா ஒரு நல்ல குழந்தையா மக்கள் வந்து நன்மக்கள் பேருன்னு சொல்லுவாங்க. அங்காயம்மா ஒரு நல்ல தங்க மகன். அதனாலதான் அங்காயம்மா வந்து நான் சொன்னதே அதுதான். நீ உயிரோட யாருக்காக இருக்கிறியோ இல்லையோ உங்க மகனுக்காகவே நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பையனுக்கும் பரவாயில்லைங்க கணவனுக்கும் வந்ததும் பரவாயில்ல சரியாயிட்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஐயா, இது வந்து எதுக்காக இதை நான் சொல்றேன் அறிமுகப்படுத்துறேன்னா வர்மா தெரப்பி வந்து இது போல நிறைய அனுபவங்கள் உண்டு. இதை பத்தி சொல்றேன். ஸோ வர்மா தெரப்பி அப்படிங்கிறது வந்து வர்ம கலை. நம்ம உடல்ல வந்து உறுப்புகள் வந்து சக்தி இல்லாம அது பலவீனம் அடைஞ்சு போகும்போது அது மீண்டும் நம்மளால புதுப்பிக்க முடியும், தொட்டு புதுப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கலை வந்து இருந்திருக்கு. அது நிறைய கெட்டதுக்காகவும் பயன்படுத்துறதுனால பயந்துட்டு பண்ணியிருக்காங்க. என்ன வேணா பண்ண முடியும் வர்ம கலையை வச்சு. அப்படி சினிமா எல்லாம் நமக்கு வந்து வர்ம கலையை சண்டை போறதான் வச்சிருப்பாங்க. ஆனா அது வைத்தியத்துக்கு வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்ததுக்கு மேல வர சொன்னேன். ஏதோ சித்தர்களுடைய அருள் அது சிவபெருமான் முருகனுக்கு சொல்லி கொடுத்து முருகன் வந்து அகத்தியருக்கு தேரையருக்கு அவங்க சொல்லி கொடுத்து அந்த வழியா வந்துட்டு இருக்கு. கலை வந்து இன்னைக்கும் அழியாம இருக்கு. எவ்வளவு அழிஞ்சு போனதுன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 530 புள்ளிகளை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல மெயினா நம்ம ஒரு 108 புள்ளிகளை நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். அதுல இருந்து வந்த பலன் தான் இது. இவ்வளவு நாள் வேதக்கணி யோக வித்யாலயா கடந்து வந்த பாதையெல்லாம் உங்க முன்னாடி சமர்ப்பித்திருக்கோம் உங்களுடைய தாமரை பாதத்துல. சோ நீங்க வந்து பேசணும்னு நினைக்கிறது ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளார உங்களுடைய அனுபவங்கள் நீங்க சொல்ற அந்த விஷயம் வந்து நீங்க பெற்றிருக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் பேசுறதுக்கு இப்ப நேரம் இருக்காது. ஆனா சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கும். யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும். இப்ப நாங்க பண்றது வந்து நான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன் தானா நடக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எண்ணங்கள்ல தான் நாம ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறோம். பெரிய ஞானத்திலேயே பெரிய ஞானம் கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானத்தெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கறதுனாலதான் அந்த கேள்வி ஞானத்துக்கெல்லாம் பதில் எங்கேயோ இருந்து வருது. அந்த மாதிரி வந்து நீங்க சொல்ற அந்த வார்த்தை ஏதோ ஒரு விதத்துல இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் உங்களை எல்லாரையும் நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணி கை ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்றதுக்கு நான் சொல்றேன். நீங்க கம்மியா தான் இருக்கும். அதனால நிறைய பேர் இருந்தா எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே, சந்திரிகா அம்மா பேசுறீங்களா? ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயாவோட ஓல்டு ரொம்ப 5 வருஷமான பழமையான மாணவி நான் வந்து இந்த கொரோனால சரி நம்ம சும்மாவே வீட்டுல இருக்கோம். எனக்கு எப்பவுமே யோகால பயங்கர ஈடுபாடு உண்டு. சரி இதுல சும்மா லீவ்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சதுதான். அந்த 21 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க போறத சொன்னதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அதுல எனக்கு வந்து அதுல என்ன நிறைய பலன் அடைஞ்சாச்சு. ஒண்ணு வந்து எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. இப்ப வந்து தைராய்டுக்கு மாத்திரை எடுக்கிறதுல அந்த யோகா பண்ணதுல இருந்து வந்து ஐயா ஸ்டாப் பண்ண இதை நல்லா பண்ணு அப்படி சொன்னாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்துல பண்ணி அப்படியே நல்லா வந்தாச்சு. அப்புறம் வந்து உடம்பு இப்ப வந்து நல்லா இருக்கு. எனக்கு முன்னாடி பேக் பெயின் இருந்துச்சு, அதுவும் இப்ப கிடையாது யோகா பண்றதுனால. நான் கேப் விட்டேன் ஒரு 2 வீக்ஸ் வரலன்றனாலே திருப்பி எனக்கு மென்டலியா அது எனக்கு தெரியாது, எனக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லா வலிக்கும் போயிடும். அதனாலயே அதை நினைச்சே அவனை கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு. அதுக்கப்புறம் இந்த காலையில இங்க வந்து நான் மஸ்கட்ல இருக்கேன். சோ நான் காலையில எந்திரிக்கிறோம் 4:30க்கு எந்திரிப்பேன். 4:05 மணி கிளாஸுக்கு. சோ அதனால கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஆஹா இன்னைக்கு காலையிலேயே அட்டன் பண்ணணுமே ரொம்ப சோம்பேறியா இருப்பேன். ஆனா ஐயா மூஞ்ச பார்த்தோன்னே அது எப்படி எனக்கு பவர் வரும்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உடம்புல வந்து பலன் இல்லைன்னு தோணும். ஆனா பார்த்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துடும்.
அது எப்படின்னே தெரியல. நானும் ஒவ்வொரு நாளும் நான் விடிஞ்சு இது பண்ண ஆரம்பிக்கும் போது நான் நினைச்சு பார்ப்பேன். எல்லாம் ஐயாவோட பிளெஸிங்ஸ்னு நான் நினைச்சுப்பேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ரிடே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் எனக்கு வந்து டேயே நல்லா இருக்கு. அவ்வளவுதான் என்னோட வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் சந்திரிகாமா. வாழ்க. சொல்லுங்க. ஐயா ஒரே நிமிஷமா ட்ரஸ்ட் பாண்டியன் ஐயா, நம்மளுடைய ட்ரஸ்டோட தலைவர் அவங்க வந்து ஒரு வாழ்த்துறை மட்டும் சொல்லிடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லை, எனக்கு யோகானா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தாரு ஐயா தான் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்து எம்எஸ்சி யோகாவும் முடித்தோம். அப்புறம் ஒய்சிபியில் லெவல் 3 முடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours நான் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த யோகா மூலியமா ஐயா தான். என்ன அப்படின்னா, காலையில் ஒரு இடத்துக்கு போகணும், திரும்ப இப்போ நைட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பணும். ஸோ 24 மணி நேரமும் எப்படி வந்து முழிச்சிட்டு வேலை பார்க்குறது அப்படின்றத வந்து இந்த யோகாலேருந்து நிறைய கற்றுட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் மென்மேலும் ஐயாவோட தொண்டு வளரணும். இந்த வேதகனி யோக வித்யாலயா வந்து நிறைய இடத்துல வந்து இது வேதகனி யோக வித்யாலயா விரிவடைந்து ஆள் போல் தலைத்து அறிவு போல் விரிவடைந்து எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லா செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறீங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. பிரியாம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசுறீங்களாம்மா? பேசுங்க. ஐயா, நானே ஒரு தடவை உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் தாங்க முடியலன்னு சொல்லி அழுதேன். ஞாபகம் இருக்குங்களா ஐயா? அம்மா பிரியாம்மா கேக்குது, பேசலாங்கம்மா. என்னால என்னங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து நான் ஜாயிண்ட் பெயின், ஒரு கையில வந்து ஒரு ஜாயிண்ட் பெயின் வந்துருச்சு, தாங்க முடியாம வலிக்குது, அந்த ஜாயிண்ட்டை மூவே பண்ண முடியலன்னு சொல்லி அழுதேன். உங்ககிட்ட சொல்லி அழுதேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அது உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு அந்த அளவுக்கு அந்த வலி அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. ஆக்சுவலா 1 year நான் அந்த மாதிரி வலியில அவஸ்தைப்பட்டேன். அதாவது திடீர்னு அந்த ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல வலி வந்துடும். மோஸ்டா கையில தான் வரும். கையில உள்ள ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல வலி வந்துடும். அது ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனா அந்த வலி வந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டை மூவே பண்ண முடியாது. அந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அந்த மாதிரி வலி வந்துருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லி அழுதேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி வலி வரல. வர மாதிரி ஆரம்பிச்சா கூட அது லேசா அப்படியே சரியா போயிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வலியே வரல எனக்கு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன் நானு. அது இந்த சந்தர்ப்பத்துல நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஏதாவது எனக்காக சாமி கும்பிட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. அது கடவுளோட ஆசீர்வாதம், குருவோட பிளஸ்ஸிங். நான் சில பொருள் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா அது வலி வருதோன்னு எனக்கு டவுட் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பொருட்கள் இப்ப சாப்பிடும் போது கூட எனக்கு அந்த மாதிரி பெயின் வரலங்கய்யா. அவ்வளவுதாங்கம்மா. வாழ்க வளமுடன். சொன்னாலே வலி தீர்ந்துரும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களோட அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்மளுடைய சித்தர்கள்லாம் அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா அப்புறம் என்ன கேட்கும்? கேட்காமலே வலி சரி பண்ண வேண்டியதுதானே அவரோட வேலை. அவர்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? சரி பண்றது தானே சொல்லணும். அப்ப சொன்னா அவர் சரி பண்ணணும்ல, அவ்வளவுதான். அப்படிதாங்கம்மா, சொன்னா சரியாயிடும். வாழ்க வளமுடன். குரு பிளஸ். அம்மா சாமியம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். சந்திரிகா அம்மாவோட சேர்ந்து கோவிட் டைம்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதான் ஐயா. ஒரு சாதாரணமா வந்து ஒரு தூக்கம் வர்றதில்ல, ஒரு டெய்லி ரொட்டீன் கரெக்ட் ஆகணும் அப்படின்னு 2 நோக்கத்துக்காக தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த தருணத்துல இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சது என்னோட ஃப்ரெண்ட் முத்துலட்சுமி. ஸோ அவங்களையும் வந்து நான் இங்க நன்றியோட நினைச்சு பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னோட லைஃப் வந்து அப்சைட் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். வேதக்கணிக்கு முன் வேதக்கணிக்கு பின் அப்படின்னு வந்து ரெண்டு ஃபேஸஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு கண்டினியூஸா ஒரு 2 years வந்து ரெகுலரா ரொட்டீன் ஆசனா கிளாஸ் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்துல YCB லெவல் 3யும் கம்ப்ளீட் பண்ணேன். ஐயா கொடுத்த ஒரு ஊக்கத்தினாலையும் சப்போர்ட்னாலையும் என்னால் அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து எம்எஸ்சி யோகா ஜாயின் பண்ணேன். இப்போ எம்எஸ்சி யோகா கம்ப்ளீட் பண்ண போறேன். ஐயாவோட ஆசீர்வாதத்துல ஒரு யோகா ஸ்டுடியோல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கு
கொண்டு வந்தது வந்து நிச்சயமா வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ்னால தான் நடந்தது. நான் இப்போ திரும்பி என்ன கடந்து பார்க்கும்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஸோ அவங்களோட வழி நடத்துதல்னால தான். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு பிகர் டாஸ்க் அட்டன் பண்ணும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு தயக்கம், பயம், இது நம்மளால முடியுமா அப்படியெல்லாம் தோணும். ஆனா ஐயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எப்படி இந்த கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி சிறுக தைத்த குரல்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே சின்ன சின்ன பீஸா சிம்பிளா ஆக்கி அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே வந்து அது சிம்பிளான்னு தெரியாது. ஆனாலும் வந்து அவர் சொன்னதை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் பயணிச்ச போது அதிக தூரங்களை கடக்க முடிஞ்சது. எண்ணற்ற அனுபவங்கள், எண்ணற்ற பிளெஸிங்ஸ். கண்டிப்பா ரொம்ப 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 கிஃப்டடுங்க ஐயா. நீங்க உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் கூடி நெடுங்காலம் வாழணும் அப்படின்றத பிரார்த்திச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ அம்மா. வாழ்க்கை இது வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய பிளெஸிங் இருக்கு. அதுக்கான நேரங்கள் வரும்போது அது வளர்ந்துக்கும். அது போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய யோகா அப்படிங்கிறது எல்லா டீச்சர்ஸ்க்குமே அந்த ஒரு என்ன சொல்றது, அருள் வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது இருக்கிறதுனால தான் அதில் பயணிக்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது பேசுறீங்களாங்கம்மா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. வேதக்கனி யோக வித்யாலயால வந்து இப்ப எடுக்கிற யூஜிசி நெட்டோட பாதி ஒர்க்கு ஐயா தான் பார்த்துட்டு இருக்காரு. சிங்கிளா I take this opportunity to convey the 6th continuous successfully completing Vedakana Yoga Vidyalaya. மனமான நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், பேசினா 2 மணி நேரம் பேசலாம். But I'll take only 2 minutes. Vedakana Yoga Vidyalaya small started. I think ஐயா வந்து 2018 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு. நானும் MA யோகால 2018 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஆனா யோகாக்கு மின் அந்த அப்பா சொன்ன மாதிரி நான் 10th முடிச்சு டீச்சிங் ஃபீல்ட்ல வந்துட்டேன். அது என்ன ஒருத்தர் கொண்டு வந்து விட்டாங்க கட்டாயமா. ஸோ அந்த டீச்சிங் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது நான் படிச்சுட்டு போயிட்டு சொல்லி கொடுத்து அப்படி வளர்ந்தேன். பட் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்க. வேலைக்கு பாம்பே போற கட்டாயத்துல 2001 டீச்சிங் விட்டுட்டேன். ஆனா சென்னைக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆகி ஒரு நோய்க்காக நான் யோகாவுக்கு வந்தேன். ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம். அது வந்து என் MA கொண்டு வந்தது 2018. அப்பயே சொல்லிட்டாங்க நீங்க UGC எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு டைம் புக்கு பார்த்து பயந்துட்டேன். ஐயோ இவ்வளவு பெரிய புக்லாம் படிக்கணுமான்னு சொல்லிட்டு. கொரோனா இஸ் அ பேக் ட்ராப். கொரோனாக்கு நிறைய பேர் கஷ்டம் கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி கிடைச்சது. அது வந்து யோகா வேதக்கன் வித்யாலயா. குணசார மூலியமா நிறைய பேர் நண்பர் ஆற்றல் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க இருந்தாலும் அது வந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது தடைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு யோகா வித்யாலயா குணசார கிட்ட ஜாயின் பண்ணது. அது இன்னும் அந்த UGC நெட்ல வந்து தெரிய கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுக்குற விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட ஸ்டைல் மாதிரி தான் அவருக்கு இருந்தது. ஸோ அவரோட இன்னும் இருப்பு வந்து கண்டினியூ இருக்குது. என்னோட திறமை வந்து மீண்டும் மறைஞ்சு இந்த திறமையை வந்து டீச்சிங் திறமை கொண்டு வந்து வெளியே மக்களுக்கு கொடுக்கணும்னு வேதக்கனி யோகா வித்யாலயா மூலமா இருக்கிறதுனால இன்னும் கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. இந்த யோகா வித்யாலயா ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணாது. ஐ வாண்ட் டு விஷ் டு கன்வெர்ட் இன்டு ஏ காலேஜ், கல்லூரியோ யூனிவர்சிட்டி ஆக்கிறதுக்கு ஐ விஷ் டு ஃபுல்ஃபில் இன் ஷார்ட். அதே மாதிரி சார் நிறைய வந்து வர்மா கலை மற்ற ரேகே வித்யாலாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல முயற்சி. நான் அதில் சேர்றதுக்கு விரும்புகிறேன். So I take this small opportunity to convey the old traditions which are gone out. மறைஞ்சு போன வித்தைகள் எல்லாம் வந்து ஸ்கில் மெடிசன்ஸ்லாம் வந்து ட்ரெடிஷன்ஸா மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு நீங்க வழிகாட்டி இருக்கிறீங்க. அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வாழ்க குருவை துணை வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க ஐயா. வாழ்க வளமுடன். உண்மைதாங்க ஐயா. அதெல்லாம் வந்து மறைஞ்சு போன கலை தான், மறைஞ்சிட்டு வருது. அதெல்லாம் இப்ப ஏதோ ஒரு அவங்களே வெளியே எடுத்து கொடுக்குறாங்களாட்டுங்குது. எனக்கு ஏன் கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா நாம ஏதோ ஒண்ணு தேடினா அதனோட சூத்திரா வந்து நிக்குது. அதெல்லாம் வந்துதான் நிக்குது. பாக்கலாம் அது என்னதான் நடக்குதுன்ட்டு. எனக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணு சொல்லி தெரியல, நம்பர் யார் கொடுத்தாங்க தெரியல, நிறைய கால்ஸ் வருது. மீண்டும் அதுவும் வந்து ஜாயின் பண்ண கூட சீக்கிரத்துல. அது எதுவும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அம்மா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ உடம்புல நோய் ஏதோ வரும்போது ஐயா கால் பண்ணிடுவாரு. எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல ஐயா ஒரு 2 நிமிஷம் பேசினா அந்த நோய் காணாம போயிடும் மறுநாள். அந்த பவர் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க தொடாத மருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உங்களோட குரு பாதம் வணங்குறேன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க. சித்திரம்மா வாழ்க வளமுடன். சித்திரம்மா கை ரைஸ் பண்றீங்க, பேசுறீங்களாங்கம்மா? பேசுங்க. சித்திரம்மா அன்மியூட் பண்ணுங்க. நீ பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். காலையில டெய்லி எந்திரிச்சு வர்றதுனால எனக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, பாடி கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கு, அதே மாதிரி படிக்கிறதுக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. டெய்லியும் புது புது எக்ஸசைஸ் பண்றதுனால பாடி ஃபிளெக்சிபிளா நல்லா இருக்கு. ஓகே சொல்லு. சப்மிட் பண்றேன் பாருங்க. உன் பேர் சொல்லடா தங்கம். எங்க ஓடி போயிட்டாங்க? உங்களது டவர் வீக்கா இருக்குமா சித்திரமா? பிரேக் ஆகி வருது. பிளேஸ் மட்டும் கொஞ்சம் மாத்துங்க. என்ன பண்ணணும்? நீங்க உங்க இடத்தை கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுங்க. ரூம்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வாங்க. பேசுறது ஈஸியா கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குது. பாப்பா பேசுனது மட்டும் புரிஞ்சது. காலையில் டைம் எந்திரிச்சு வர்றதுனால கொஞ்சம் முடியுதுன்ட்டு. ஆனா இந்த பள்ளிக்கூடம் போற வயசுல யோகா போறதுல பயங்கர கஷ்டமான விஷயம். அதுவும் குழந்தை ஸ்கூல்ல படிச்சுட்டு ரொம்ப ஒரு பிஸியா இருக்கிற ஸ்கூல்ல படிச்சுட்டு யோகா வர்றது பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கிறதே பெருசுதான். வாழ்த்துக்கள்மா, வாழ்க்கை வளமுடன். டெய்லி வரணும்ன்றது ஒரு ஆசையா, அதனால ஸ்கூல் வர்றது நான் பிளான் பண்ணிருந்தா அவளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையணும். ஏன்னா எஜுகேஷன் வந்து நம்ம மாதிரியான எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு இப்போ கிடையாது. அவங்க வந்து அடுத்தடுத்து எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிக்கக்குள்ள அதுல ஒண்ணுமே மண்டையில நிக்காது. அதுக்காக நான் அனுப்பணுங்கிறது என்னோடது. இப்ப என்னோட யோகா கிளாஸ்ல என்னோட இது என்னன்னா ஒப்பீனியன் இல்ல, என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கொஞ்சம் லைட்டா தான் கேக்குது. நாம லாஸ்ட் வீக் எங்களுக்கு வந்து நீங்க ஒரு அடம் பிடிக்கிற யோகா சொல்லி கொடுத்தீங்க. அடம் பிடிக்கிறதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு வந்து என்னை விட சின்ன வயசு பசங்க எல்லாம் அதை ரொம்ப சீரியஸா அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு செய்ய எனக்கு ரொம்ப, நான் சின்ன வயசுல அடம் பிடிச்சது கிடையாது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல வளர்க்கப்பட்ட குழந்தை இல்லை. நான் அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தை. சோ ஆனா இந்த அடம் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு இதை நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால நீங்க எனக்கு அட்லீஸ்ட் வீக்லி 2 times ஆகுது இந்த அடம் பிடிக்கிற யோகாவை கத்து கொடுங்க, பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஒரு போன்ல பேசிட்டு ஆபீஸ்ல கூட பார்க்காம அடம் பிடிச்சேன், என்னையே அறியாம. சோ அதுல அந்த மகிழ்ச்சி வந்து இந்த யோகா வந்து எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா சின்ன வயசுல இருந்தே நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் வந்து நிறைய கதையெல்லாம் வந்ததுனால நாங்க படிச்சு வந்தோம். ஆட்டோமேட்டிக்கா கடவுளை விட மனித நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பணும், நம்மளால முடியாது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க உதவியா சித்திரமா வந்து கட் ஆயிட்டாங்க, டவர் போயிடுச்சு. ஓகே, பவானி அம்மா கை ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். உங்களை பார்த்து எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. கனெக்ஷன்ல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டதுனாலயே என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு நெட்வொர்க் ஜாயின் ஆகவே மாட்டேங்குது. கட்டாயே வந்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ.
அதனால எனக்கு ரொம்ப எங்க பேச முடியாம போயிருமோன்ற ஒரு கவலை வேற வந்து. நன்றிங்க ஐயா. முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நீங்க கடல் கடந்து இருந்தாலும் கூட, நீங்க இல்ல உலகத்தினுடைய இப்ப அந்த பக்கம் இந்தியா இருந்தாலும், வந்துட்டேன். நீங்க இந்தியா எப்பொழுதும் வந்துட்டேன். தொடர்பு இருக்கிறதுனால வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குதுங்க. ஓகேங்க. இந்தியா வந்துட்டேன். என்ன என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதாவது கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைத்தண்டு புத்தி அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து வாழைத்தண்டு மாதிரி எவ்வளவு ஊத ஊத எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்னுடைய 4 எல்லாம் வந்து ஐயா என்னை வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப அவருடைய அதுவும் லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது நான் வந்து நங்கநல்லூர் தாண்டி வெளி உலகமே எனக்கு தெரியாது. ஆனா என்னை இப்ப கிட்டத்தட்ட எங்க யோகா கிளாஸ்க்குள்ள போனாலும் என்னை தெரியும் சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா ஐயாவுடைய கிளாஸ் ஃபுல்லா நான் அட்டன் பண்ணதுனாலதான் நான் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச ஆளா இருக்கேன். அதே மாதிரி இந்த பதஞ்சலி யோக சூத்ரா வந்து நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட மாதிரி வேற எங்கேயுமே நான் கத்துக்கல. அப்ப அக்குவே ராணி வேற எனக்கு நல்லா பிச்சு சொல்லி கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு இன்னைக்கு எங்க இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால இந்த லிங்க்ல நான் கனெக்ஷன் ஆகாம போயிடணும் அப்படின்ற ஒரு கவலையாவே இருந்துட்டு இருந்த. ரொம்ப நன்றி. கடவுள் காட் இஸ் கிரேட். எப்பவுமே நம்மளுடைய கனெக்ஷன் இருந்துட்டே இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துருக்குது. இந்த 4-5 வருஷத்துல வந்து நான் எவ்வளவு ப்ராப்ளங்களை சால்வ் பண்றதுக்கும் உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நீங்க கொடுத்த சில விஷயங்கள் தான் வந்து என்னை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ பவானி அம்மா. தேங்க்யூ. எங்க இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் பவானி அம்மா எங்க இருந்தாலும் வந்துருவீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாலாஜியா கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. கஷ்டம் வரும்போது ஐயாவை நினைச்சிட்டா எல்லாமே தீர்ந்து போயிருது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே ஐயாவை நெஞ்சிலேயே வச்சுக்கோங்க. எந்த கஷ்டமும் வராது. வந்ததுக்கப்புறம் நினைக்கிறது வேற. சரிங்களா? ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, மகரிஷினுடைய வைர வரிகளுக்கு ஏற்ப உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், சொல்வதும் செய்வதும் நித்திய கடன். அந்த லைஃப் ஸ்டைலில் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. நாமளும் மாற முயற்சி பண்ணி அதே மாதிரி பயணிச்சோம் அப்படின்னா, குருவுக்கு ஏற்ற சிஷியனா, குருவை மிஞ்சிய சிஷியனா நாமளும் மாறலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க ஐயா. வாழ்க வளமுடன். குரு பிளஸ் யூ ஐயா. Be ready to receive the blessing of Guru. நான் இப்ப அடம்பிடிக்கிறது எனக்கு சித்திரமா அடம்பிடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நானும் அடம்பிடிப்பேன். நீங்க எல்லாரும் பேசிதான் ஆகணும். நீங்க எல்லாரும் பேசுற வரைக்கும் நானும் அடம்பிடிப்பேன். அனீஸ் குட்டி அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட்டி யோகா டீச்சர். வாழ்க வளமுடன். நானும் உங்களை மாதிரி ஆக போறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரண்ட் இல்லையா? இருக்காங்க ஐயா. ஃபேன் இல்லங்க இருக்கு. பேசுங்க. என்ன பண்றீங்க? எப்படி இருக்காங்க பாருங்க. நம்ம டீச்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. யோகா டீச்சர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாரும் உங்க கூட யாரும் யோகா பண்ணுங்க யாரும் இருக்காங்களான்னு பாருங்க. பார்த்து கூப்பிடுங்க. சந்திரிகம்மா ஹாய். யாருன்னு தெரியுதா? யார் யார் தெரியுது? பேர் சொல்லிட்டாயா? ஹாய். சந்திரிகம்மா, லக்ஷ்மி ஹாய். லக்ஷ்மி அம்மா ஹாய். சௌமியம்மா தெரியுதா? அனிஷ் மறந்துட்ட. வாழ்க வளமுடன் சௌமியா ஆண்டி. வாழ்க வளமுடன்டா செல்லம். ஓகே. தேங்க்யூ அனீஸ். வாழ்க வளமுடன். அனலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நானும் என் ஹஸ்பண்டும் இங்க வேதக்கனி யோகா வித்யாலயில ஒரு 3 வருஷமா யோகா கத்துக்கிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் அவங்கதான்
அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நானும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலா எனக்கு இருந்த கழுத்து வலி எல்லாம் இப்போ இல்ல. அதை விட தலைவலி ரொம்ப தாங்க முடியாத தலைவலி எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ வந்து சுத்தமா இல்லைங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தூக்கம் நல்லா எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல டீப் ஸ்லீப் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த இரண்டொழுக்க கோட்பாடு அதெல்லாம் ஐயா சொல்லும்போது எங்க மாமியார் யாராவது எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் வர்ற அளவுக்கு கூட உதவியா இருந்திருக்கு. ஸோ ஐ மீன் அதாவது சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. என் கணவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஐயா கிளாஸ் எவ்வளோ ஆஃபீஸ் பிஸியா இருந்தாலும் மாசத்துல அட்லீஸ்ட் 2-3 நாளாவது அட்டன் பண்ற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. அப்புறம் எப்பவும் தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் யோகா பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஐயா தான் ஐயா அம்மா அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது அது வச்சு பண்ணாலே எனக்கு அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எப்படின்னாலும் என்னோட பொண்ணுங்களை பாக்குறதுக்கு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஸோ நல்ல பொறுமை அதெல்லாம் இருக்கும் எனக்கு. அந்த அந்த மாதிரி இந்த 3 இயர்ஸ்ல வந்து நிறைய நிறைய மாற்றங்களை சந்திச்சோம். அது வந்து நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க லட்சுமி அம்மா. ராஜேஷ் ஐயா கூட இருப்பாரு. ஆனா ஒரு ஃபேமிலியில 3 வருஷமா தொடர்ந்து ஒரு யோகா கிளாஸ்ல அட்டன் பண்றது பெரிய விஷயம் தான். சந்திரிகா அம்மா இவங்க அன்னலட்சுமி அம்மா இவங்களை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். அபியாச வைராகிய அபியாம் தண்ணீர் மகரி சொன்னாரா அபியாசத்தை தொடர்ந்து பண்ணணுன்ட்டு. ஆனா அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஸோ மோஸ்ட்லி வந்தவங்கள பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மீதி உள்ள இருக்கிற யோகா டீச்சர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறேன். அவங்க எல்லாம் ஜஸ்ட் வாழ்க வளமுடன் மட்டும் சொல்லிடுங்க. ரம்யம்மா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்மளுடைய யோகா டீச்சர் தான் வேதக்கணி யோகா வித்யாலயம்ல. அப்புறம் வந்து தாமரை செல்வி முன்னாடி ஸ்லைட்ல போட்டோம் இல்லையா, தாமரை செல்வி நம்மளுடைய மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது அவங்க தான். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தி சேம்பியன் அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு வகுப்பில் இருக்கும்போதும் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் வருவாங்க. எப்படின்னா ஒரு எம்டி பாத்திரம் மாதிரி வருவாங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு தானுங்கிற அகங்காரம் இல்லாத ஒரு ஆன்மா அது. அதை அழிக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அவங்க சொல்கிற கமெண்ட் அவங்க எவ்வளோதான் யோகா கற்றுருந்தாலும் கூட ஜாம்பவான்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனாலும் கூட அவங்க எதையும் காட்டிக்க மாட்டாங்க. என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறவங்க. அப்புறம் வந்து வேற யாரு, ரேவதி அம்மா வாழ்க வளமுடன். பாலபரமேஸ்வரி அம்மா லைன்ல இருக்காங்க. அவங்க வந்து ஆலியார்ல வந்து பிஹெச்டிக்கு கைட் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் ஐயா யூஜிசி நெட்டு ரொம்ப நாளாக என் கூட பயணிச்சிட்டு இருக்காரு. ஒய்சிபி. கல்பனா அம்மா வாழ்க வளமுடன். கல்பனா வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். மலேசியா கல்பனா அம்மாவா? போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணேனே. இங்க நம்ம சேலம் அயோத்திப்பட்டினம். வாழ்க வளமுடன். உடம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல மட்டும்? பரவாயில்லைங்க சார். ரெக்கவர் ஆயிட்டு சீக்கிரமா நல்லா வந்துருவீங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸோ கால நேரம் வந்து ரொம்ப நேரமாகிறதுனால இந்த புத்தாண்டு தினத்துல வந்து இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி உங்களுக்காக நன்றி உரை வந்து நானே செஞ்சு முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா நேரம் கருதி நமக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நின்று எப்பொழுதும் நமக்கு எல்லா செல்வங்களையும் கட்டும். வாழ்க
வாழ்க அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சாமி. வாழ்க வளமுடன் சார்.